வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஒரு வழியாக முடிவுக்கு வந்த பஞ்சாயத்து என்ன? இனிமேல் அந்த பேச்சுக்கே இடமில்லை. இபிஎஸ் ஓபிஎஸ்ஆ வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வாங்க வீடியோவை முழுவாக்கண்டாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே புரட்டி போடும் வகையில்தான் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் பிளவு மற்றும் உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அதாவது ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சரான ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் வேறொரு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அந்த வகையில்தான் அதிமுகவில் கடந்த அதாவது 2022ஆம் ஆண்டு தலைமை பதவியை கைப்பற்றுவதும் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் இடையே ஒரு கடுமையான அரசியல் மோதல் என்பது வெடித்திருந்தது. இதன் நிலையில்தான் இதன் உச்சகட்டமாக அதாவது 2022 ஜூன் 23 மற்றும் ஜூலை 11 ஆகிய தேதிகளில் இபிஎஸ் தரப்பால் பொதுக்குழு கூட்டப்பட்டது. இந்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார்கள். இதனை எதிர்த்தும் அதாவது பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடையான கோரியாக ஓபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலானது சிவில் வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டதாம். கடந்த சில ஆண்டுகளாகவே நிலையில் வந்த இந்த வழக்குகள் என்பது ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டது. இதற்கிடையில் தான் பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் நீதிமன்றத்தில் தனது எதிர்மனு வழக்குகளை தொடரப்பட்டது. குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதிமுகவின் பெயர், கொடி மற்றும் அதிகாரப்பூர்வ இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருந்தது. கட்சியின் உட்கட்சி விவகாரம் தலையிடக்கூடாது என்பதற்காகவே இபிஎஸ் தரப்பு மனு தாக்கல் என்பது செய்திருந்ததாம். இருதரப்பும் மாறி மாறி சட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில்தான் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக தலைமை யார் என்ற சர்ச்சை நீதிமன்ற படிக்கட்டுகளில் நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து இந்த வழக்குகள் தொடரப்பட்டது. தற்போது மாறியுள்ள அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் இருதரப்பிற்கும் தங்களது வழக்குகளை திரும்பப் பெற செய்ய முடிய நீதிமன்றம் பதிவுத்துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருத்தது. இந்த வகையில்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாக பதவியிலிருந்து வந்த நீக்கப்பட்டதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி வந்த ஓபிஎஸ் அணியில் முக்கிய நிர்வாகியான அதாவது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மற்றும் சேட்டி பிரபாகர் உள்ளிட்டோர் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அடுத்தடுத்து திமுகவில் தங்களை ஐக்கியமாக்கிக் கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியில் முறைப்படி இணைந்துவிட்டதால் அதிமுகவிற்கு உரிமை கோரி தாக்குதல் செய்திருந்த வழக்குகளை தொடர வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு. முன்னதாக 2021ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் அமமுகவை தொடங்கிய பிறகு தனது வழக்கை வாபஸ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தற்போது ஓபிஎஸ் தரப்பு வழக்குகளையும் வாபஸ் பெற்றதன் மூலம் அதிமுகவில் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டு என்பது எடப்பாடி பழனிசாமி கைவசம் ஒரு சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கொடி சின்னம் மற்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருந்ததாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.